இங்க பாரு முனி, நீ பழைய மண்டபத்துக்கு போய் அங்க ஏதாவது விஷயம் இருக்கான்னு பார்த்து எனக்கு தெரியப்படுத்து. சரிங்கண்ணா. அப்புறம் அந்த மண்டபத்தை சுத்தி அங்க என்ன நடக்குதுன்னு அப்பப்ப எனக்கு தெரியப்படுத்து. அப்புறம் நான், இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள் எல்லாரும் போய் சேர்ந்து பாக்குறோம். அந்த டைம்ல உங்களுக்கு யாராவது தொந்தரவு கொடுக்குறாங்களான்னு நீ பார்த்து சொல்லணும். சரிதானே? சரிண்ணா. சரியா மணி? அண்ணா, உங்க உதவிக்கு நானும் உங்க கூட வரேண்ணா. வேண்டாம், நீங்க யாரும் என் கூட வர வேண்டாம். திருவிழாவுக்கு எந்த பிரச்சனையும் வராதபடி பாத்துங்க. சரிண்ணா. அண்ணா, நானும் வரட்டுமா? வேண்டாம்மா, நீ வீட்டுக்கு போ. இல்லண்ணா, நானும் வரேன். வேண்டாம் சந்திரா, திருவிழாவுல நீயும் லட்சுமியும் 2 பேரும் சேர்ந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கணும். நீ போமா. நீங்க பாருங்க, என்னை விட்டுட்டு போன நான் அதுக்கப்புறம் அங்க தனியாவே வந்துருவேன். எனக்கு ஏதாவது ஆச்சு எல்லாத்துக்கும் நீதான் பொறுப்பு. அப்புறம் கவலைப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. ஆமா. வேண்டாம் சந்திரா, நான் சொன்ன கேளு. அண்ணா, நீங்க கூட்டிட்டு வாங்க, நாளைக்கு பார்க்கலாம். சரி, நீ வீட்டுக்கு போ. சரிங்கண்ணா. வா சந்திரா. அம்மா, என்னாச்சுமா? ஏமா பேசாம இருக்கீங்க? உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. ஆமா, நீங்க எல்லாம் எங்க போயிட்டு இருக்கீங்க? அம்மா, சினிமாவுக்கு போறோம். அப்படிதான்டா? ஆமா ஆமா. ஆமா, நம்ம ஊர்ல திருவிழா நடந்துட்டு இருக்கு. அதை விட்டுட்டு நீங்க எல்லாம் சினிமாக்கு போறீங்களா? ஆமாங்கம்மா. அம்மா, புதுப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அதுக்காக தான் போறோம். சொல்லுங்கடா. ஆமாங்கம்மா. போய் சொல்லாத பாலு, நீ சொல்றது சுத்த போய். நீங்க எல்லாம் எங்க போறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அம்மா, என்ன பாக்குற? நீங்க எல்லாம் காட்டுக்கு தானே போறீங்க. பாலு, உங்க அப்பாவும் அப்படிதான். யாருக்காவது ஒரு கஷ்டம்னா, ஏதாவது ஒரு பிரச்சனைனா எல்லாருக்கும் உதவி செய்வாரு. இப்ப நம்ம கூட இல்ல. அவர் மக நீயும் அப்படித்தானே இருப்ப. அப்படியே செய். நீ நினைக்கிறதெல்லாம் தொடர்ந்து செய். எல்லாம் நல்லதாவே நடக்கும். போயிட்டு வாங்க. நாங்க போயிட்டு வரோமா? பாலு, ஒரு நிமிஷம். பாலு, கடவுளோட ஆசீர்வாதம் எப்பவுமே உனக்கு இருக்கும். உங்களுக்கு தான்ப்பா. உஷாரா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. என்ன பாலு, திரௌபதி தாய் பக்காசுரங்கிட்ட இருந்து கிராமத்து மக்களை காப்பாத்துறதுக்காக தாமாக பீமன் அனுப்பிச்சு வச்சா. இந்த தாயும் அந்த மாதிரிதான். இங்க பாரு, இந்த கிராமத்தையும் அப்பாவி மக்களை காப்பாத்தவும் நானே உங்களை அனுப்பி வைக்கிறேன். எல்லாமே நல்லபடியா நடக்கும். சரிம்மா. வெற்றி உங்களுக்கு தான். சரிம்மா, போயிட்டு வாங்க. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. கடவுள் உங்களுக்கு கண்டிப்பா காப்பாத்துவார். நாங்க போயிட்டு வரோமா? வாங்கடா. ஆண்டவனே, இந்த பசங்க இந்த கிராமத்தையும் கிராம மக்களையும் காப்பாத்த போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எந்த கஷ்டமும் வராம இந்த அவங்களை காப்பாத்தணும். காப்பாத்த இத நான் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன்.